செல்வி வரா ஒதுங்கிக்க இந்த பவுனு தாய் பரவரண்டு வரா பதுங்கிக்க காடா மட்டும் வச்சிருக்க ஆளே காணோம். ஏன் பேத்த மாவளே வாடி ஜூஸ மட்டும் வச்சிட்டு கடையை விட்டு போயிருக்கு பாரு. என்ன டேஸ்ட் நல்லாவே இல்லை. நாங்களாம் அப்ப கூழு மோரு தயிர் சாப்பிட்டு குழு குழுன்னு உடம்பு வச்சுட்டு இருந்தோம். 10 ரூபாய் பாட்டில கலர் கலரா வித்துட்டு இருக்காங்க. குழந்தைங்களா வாங்கி குடிச்சு செத்து போதுங்க. இம்மா நேரம் பேசிட்டு இருக்காங்கன்னா எங்கனாச்சும் வராங்களா? நான் போயிட்டு வருவேன். கரெக்டா காசு எடுத்து வச்சுக்கணும். வட்டி காசே இல்லையே, என்ன போனா சரியான கை கேட்பாரு. நான் போய் சமாளிப்போம். ஏண்டா பச்சைக்கிளியே, அந்த 3ஆவது தெருல முன்சாமி வட்டி பைசா குத்தானா இல்லையா? எனக்கு கூட அந்த அங்கம்மா கொடுக்கவே இல்லைண்ணா. ஆத்தா வேற வையோ என்ன பண்ண போதுன்னு தெரியலையே. எனக்கும் சுத்தமா வட்டி பைசாவை வசூல் ஆகல. வீட்டுல யாரா வெக்க கட்டோடு வட்டி காசு எங்க? என்னடா ஊட நான் போயிட்டு வருவேன். ஊடு திறந்துட்டு இருக்கணும். டேய் உன் பாட்டி சவுண்ட் கேக்குது. சீக்கிரம் சாப்பிட்டு லைட்ல ஆஃப் பண்ணிட்டு ஓடுறா. பாட்டியா ஒரே வேலை. ஏன் சிரிக்கி மாவுளே, அங்க என்ன ஒரே சத்தம்? ஏய் எவடியவ ஆள் வந்து எடுத்துட்டு வரணும்னு தெரியாதா? எத்தனை பக்கம் அந்த இடியும் எடுத்துருவாடி. அத்தனை சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணாமாடி? உன் பிள்ளைய கல்யாணம் பண்ண ஒன்னதான் அத்தனை கூப்பிடணும். வேற யாரும் போய் அத்தனை கூப்பிடணும்? அத்தை உங்களை அத்தனை கூப்பிடாம நான் வேற எப்படி அத்தை கூப்பிடுறது? நீங்களே சொல்லுங்க. நாடி சொன்ன என்னடி சொன்ன? நான் பெத்தம் பாரு, அது முழு வெக்காடு. அது பின்னாடி நாய் மாதிரி சுத்துற பாரு, நீ ஒரு அரை வெக்காடு. ஐயோ பாட்டி ஒன்று வருது பாரு, துண்ணி கேட்டது. நாடா பாக்குற நான் பாத்துட்டு இருக்கேன். அந்த பையில ஒரு பைசா கூட இல்ல. பேக போட்டு போய் படி. எடுபட்ட சிரிக்கி நல்லிய வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. அந்த எலும்பை சூப்பா வச்சுட்டு கறி வாங்கிட்டு வந்திருக்கா. அந்த கறியை தொக்கா வச்சுட்டு ரசத்தை எடுத்துருவாடி. மூஞ்ச பாத்துட்டு இருக்க போடி. இருக்கிற வேலையில இது வேற ஒரு வேலை. ஏய் ஒரு டீ எடுத்துன்னு வாடி. யாண்டி துரை உடம்பு வரைக்கும் உழைச்சிட்டு வராரு. டீ எடுத்தா ஒரு மூஞ்சிலே ஊத்து. மூதவி எங்கேயும் இல்லடா, உன் மூஞ்சில தானே இருக்கு. எனக்கு டீ வேணாண்டி, நான் வேலைக்கு போறேன். போறேன்னு சொல்றிய, போக மாட்டேங்கிறிய. முதல்ல வீட்டை விட்டு போடா. இல்லை உங்களுக்கு தேவைதாயா? அப்பவே தண்ணி கொடுத்த போலாம். எங்க அப்பா எங்க அம்மா நான்லாம் எவ்வளோ சொன்னோம். நல்லா வாங்கி கட்டிக்க. உங்களுக்கு தேவைதான் இதெல்லாம். ஏய் அங்க நாடி முணுமுக்குற. முதல்ல போய் வீட்டு வேலையை பாரு. நீ நாட நின்றுட்டு இருக்க, வெளியே போடா. நடமாடும் சபமா நான் இங்கே இருக்கேன். வட்டி பைசாவே வசூல் ஆகல. ஆத்தா கிட்ட சொன்னா திட்டுன்னு திட்ட போகுது. ஆத்தா பாரு நம்மளதான் நல்லா வேலை வாங்குது. அவங்க கிட்ட சொன்ன ஒரு வேலையை செய்ய மாட்டான். வீட்டுல நல்லா துண்டு தூங்குறான். எதனா கேட்டா வீட்டுக்கு தலை புலன்னு தலையில அடிச்சு நம்மள தாண்டா அம்புது. அவனு வீட்டு உள்ள பொத்தி வச்சுக்குதுரா. உட்காந்துங்கிறாளே என்ன சின்ன பொண்ணு உடையெல்லாம் புதுசாகுது. மாசம் வட்டி காசு கொடுத்துருல, அதுல வாங்கி கட்டுன்னு வட்டி காசு கொடுக்கணும்னு எப்படி கேட்கறாப்ப சண்டாளி. நாசுக்கா கேட்கணும். நான் வட்டி காசு வெளிப்படையே கேட்பேன். குறி வட்டி காசு இருந்தா கொடுத்துட்டு இருப்பேன்னு. மாசம் கேட்டா இதே படுதா பாடுற. காசு வாங்குற மட்டும் நல்ல பல்ல கட்டி வாங்குறல. காசை திருப்பி கேட்கும் போது மட்டும் ஏன் நீ கோட்டை நாட்டை மூஞ்சி வச்சுக்கிறீங்க? நான் மூஞ்சி பத்தி பேசுற. உன் மூஞ்சி போய் கண்ணால பாரு. இந்த டைட்டு தேஞ்சிரும். வட்டி காசு போய் எத்துருவாடி. என்ன சமாளிக்கலான்னு பார்த்தா எப்படியும் விடமாட்டாள. நீ இருக்கிற வரைக்கும் யாருமே இந்த வீட்டை ஒரு வேளை சாப்பிட முடியாது. போங்கடா. என்னடா இவன் மூஞ்சி எப்படி வச்சுன்னு போறான்? தெரியலடா. டேய் நில்றா. வீட்டுக்கு செல்ல புள்ள அவனுக்கு இந்த கைதின்னா நம்மளுக்கு என்ன கைதின்னு தெரியல. டேய் அவன் மூஞ்ச 3 விதமா தொங்க போட்டுன்னு போறான். அவனுக்கே இந்த நிலைமைனா நான் வட்டி காசு வாங்கல. ஏன் நிலைமை? நான் மட்டும் நான் வட்டி காசு வசூல் பண்ணி அக்கத்துல வச்சு நிக்கிறேன். நான் குத்தாண்டா. எனக்கு என்ன நிலைமை தெரியல. போவோம். இன்னைக்கு ஆத்தா கிட்ட நம்ம 2 பேரும் செம்ம தோசை வாங்க வேண்டிதான். ஆத்தா டேய் ஆத்தா காணும்டா. ஆமாண்டா. வாடா உள்ள போவோம். ஆத்தா வரத்துக்குள்ள நல்லா சோத்தை போட்டு சாப்பிடுவோம். வா. சரி. சோத்து குண்டா இங்கே இருக்கு. போட்டு சாப்பிடுவோம்டா டக்கு டக்குன்னு. உட்கார்றா.
இதா இந்த தட்டு உனக்கு, இந்த தட்டு எனக்கு. சாம்பாரு, கறி தொட்டு, சோறு, ரசம் எல்லாம் எனக்கு ஒரு தட்டு கட்ட வேண்டியதான். தம்பி சூப்பரா இருக்குடா. நல்லா இருக்குல்ல? கறி அப்படியே அரைச்சு ஊத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அருமையா இருக்குது. அத்தை ஐயோ இவங்க 2 பேரும் சாப்பிட்டு பார்த்தா மொத்த சோத்து காலி பண்றப்படுது. இன்னைக்கு வீட்டுல ஒரே கலவரம் தான் போ. நீ சாப்பாடா ஓனா எங்களுக்கே பத்தல, உனக்கு எப்படி பத்தா? ஐயோ இவன் சொல்ற கேப்ல ஒரு தட்டு சோறு காலி பண்றானே. டேய் அன்னிக்கிட்ட ஏன்டா கேட்குற? அன்னைக்கு அறிவு இல்லையா என்ன? அன்னைக்கு பசினா அதே சோறு ஆக்கி சாப்பிட்டோம். நம்மளுக்கே இது பத்தாது. ஆமா அண்ணிய அப்ப நீ போய் சோறாக்கி துண்ணுவா. தம்பி சொல்ற மாதிரி நாங்க இதுக்கு துன்றோம். பேசுறது கூட கேப் விடாம தட்டு சோறு போட்டு நல்லா சாப்பிடுறாங்களே. டேய் இதெல்லாம் உங்க அம்மா செய்ய சொல்லுதுடா. உங்க அம்மா கொஞ்சம் கூட வைக்காம ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்களாடா. உங்க அம்மா வந்தா நீங்க வீட்டுல ஒரு கலவரம் தான் போங்க. எனக்கு தெரியாது. அது அம்மா செய்ய சொல்லுதா, இருந்தாலும் எங்களுக்கு இந்த சாப்பாடு பத்தாது. அட பாவீங்களா, உங்க அம்மாவுக்கு ஒரு பாரு கூட வைக்கல. இன்னைக்கு உங்க அம்மா வந்துச்சு எல்லாரும் பல்ல காட்டி போதைக்கு போது பாரு. அண்ணி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்பதான் இன்னொரு வாட்டி சாதம் போட போறீங்களா? அம்மாவுக்கும் சேர்த்து போட்டுருங்க. எங்க பேரு சொல்லக்கூடாது, அப்புறம் எங்க அம்மா என்ன அடிக்கும். உங்களுக்குலாம் வருஷம் போட்டதுக்கு நானா மாடா மனுஷியாடா? உங்க அண்ணன் கூட நான் சந்தோஷமா இருந்த விட அந்த அடுப்பாங்கல இருந்தது தானே அதிகம். நான் படுற கஷ்டம் உங்க அண்ணனுக்கு தெரியாதுடா. போய் அந்த அடுப்புக்கிட்ட கேளுங்க, அது சொல்லும். வரும்போது 80 கிலோ இருந்தேன், இப்ப 20 கிலோ ஆயிட்டேன். ஏன் நீ சாப்பிட்டுக்கூடாதா? ஐயோ சோறு தானே. நம்ம தட்டுல கொஞ்சம் இருக்குது. அண்ணி இதை கேட்டுருமோ? இவனுங்க ஆத்தா நம்மள திட்டியே பொழுது போக்குது. இவனுங்க நல்லா தின்னியே பொழுது போக்குறாங்க. அடுத்த ரெடி ஆகும், நான் வரேன். சாப்பாடு ஆக்கி வச்சு எலியாடி எவடியா வா. ஆத்தா சவுண்ட் கேக்குறா. அட உள்ள போடியோ. வரும்போது இவ்வளவு உக்கிரமா வருது. நம்மள சின்ன பொண்ணுமா இருப்படுது. அதான் வட்டி காசு அவனும் தரல போல இருக்கு. நீ நம்ம செத்தோம்டா. கொஞ்ச நேரம் ஒழிஞ்சிங்கன்னா வந்துக்கலாம். எங்கடி சாப்பாடே காணோம், எவடியா வா. ஐயோ இது வேற வந்துச்சு. சோறு எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இவனுக்கு துப்புற துண்டு போட்டானுங்க. ஐயோ கடவுளே, யாராச்சும் காப்பாத்துங்களா? அம்மா ஒரு குழம்பு விடுமா. ஐயோ இந்த பத்திரக்காளியா, எனக்கு குழம்பு வேணாம், ஒன்றும் வேணாம். என்னடா சவுண்டு? தண்ணி ஓடிச்சிருக்கா. ஐயோ ஆத்தா வர இங்க நின்னுட்டு இருக்கே. ஏய் எவன் இன்னைக்கு அழிய போறானோ தெரியல. கெழுவி சாபம் விட்டுதுன்னா அவ்வளவுதான். ஐயோ